சீட்டு கம்பெனியில் பணம் போடுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சம்பாரிச்ச பணத்த கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு ஒரு இடத்துல நம்பிக்கையா வச்சிருக்குதுங்க. நம்மளோட அவசர தேவைக்கும் எடுத்துக்கலாம். இல்ல பிற்கால தேவைகளுக்கு நம்ம முன்னாடியே போட்டு வச்சு தேவைக்கேற்ப நம்ம பணம் எடுத்துக்கிறது தான். இப்போ பார்த்தீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எம்.ஏ படிச்சிருக்கேன். எங்க வீட்ல எங்க அண்ணன் நானும் பிஇ படிச்சப்ப தான் எங்க அண்ணனும் பிஇ படிச்சாங்க. 2 பேருக்கு இன்ஜினியரிங்க்கு வந்து பணம் கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க அப்பா வந்து என்னதான் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கனாலுமே, எங்க அப்பா வந்து சங்கத்துல வந்து சீட்டு போட்டாங்க. அந்த பணத்த வச்சு தான் எங்களோட படிப்பு செலவ வந்து சமாளிக்க முடிஞ்சுச்சு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப, எங்க அண்ணனும் வேலையில இருந்தாங்க, எங்க அப்பாவும் வேலையில இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம உடனடியா நகை சேர்த்து கல்யாணம் பண்ணி இவங்கள தனி குடித்தனம் வைக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் இல்ல. ஸோ அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, எங்க அப்பா வந்து திருப்பி சங்கத்துல போட்ட சீட்டு தான் வந்து வசதியா இருந்துச்சு. மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வாழ்க்கையில இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் வந்து, எங்க அப்பா சீட்டு போட்டது தான். அதே மாரி இப்போ பின்னாடி என் பையனுக்கு தேவைப்படும். இப்ப இருந்தே நான் வந்து இங்க பக்கத்துல ஒரு சீட்டு கம்பெனில சீட்டு போட ஆரம்பிச்சுட்டோம்.